ஒன்றும் டவுட்லாம் இல்லை, சும்மா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்கான டயலாக் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு சாங் லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். லிரிக்ஸ் ஷோ ஆகும். அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 1.800 செகண்டுக்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிஸ்ஸர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் இமேஜை கரெக்டாக அந்த நம்ம டியூரேஷன் எத்தனை செகண்ட் இருக்கோ 6.100 செகண்டு. ஸோ அந்தளவுக்கு மட்டும் அதை ட்ராக் பண்ணிக்கோங்க, அந்த லிரிக்ஸ் வீடியோ இருக்கிற அளவுக்கு. இப்போ அந்த பிளாக் இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் இருக்கும், அந்த இடத்துல இதை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும் 1.5 செகண்டு கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை மட்டும் கரெக்டாக ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா 12 செகண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு 4 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கில் வந்துடுங்க. ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்அனிமேஷனில் தான் இப்போ எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்அனிமேஷனில் 5th அண்ட் 6th எஃபெக்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு 5th எஃபெக்ட் அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் 6th எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து 5th அப்புறமா இன்னொரு ஃபோட்டோவுக்கு வந்து 6th எஃபெக்ட்டு. ஸோ அந்த 2 எஃபெக்டை நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ 4 ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.